வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். காலையில் எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் மட்டன் குழம்பும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும் ஊற்றி மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட ரெஸ்ட் எடுக்காமல் மறுநாள் என் பொண்ணோட பர்த்டே. ஸோ கேக் நானே ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பேஸ் கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஒன் டே பிஃபோரே பேஸ் கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கேக் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா நானும் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு வழியாக இவங்களுக்கு நடுவில் கேக்கை ரெடி பண்ணி ஓடிஜியில் எடுத்து வச்சிட்டேன். கேக் ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுக்கு உண்டான க்ரீமுமே ரெடி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்த்டே வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், மறக்காமல் பாருங்கள்.